திருக்கார்த்திகை ஸ்பெஷலாக இனிப்பு பிடி கொழுக்கட்டை தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். திருக்கார்த்திகை அப்படின்னாலே நம்மளுக்கு வீடெல்லாம் விளக்கேற்றுவோம், கோவிலெல்லாம் விளக்கேற்றி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். சிவன் கோவிலில் திருக்கார்த்திகை அன்னைக்கு சொக்கப்பனைன்னு ஏற்றுவாங்க. நான் திருநெல்வேலியில் இருந்த மட்டும் அதெல்லாம் பார்த்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி சொக்கப்பனை ஏற்றுறதெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறது திருநெல்வேலி ஸ்டைலில் இனிப்பு பிடி கொழுக்கட்டை தாங்க. இது திருக்கார்த்திகை அன்னைக்கு ஸ்பெஷலாக செய்வாங்க. அதுக்கு 2 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் நெய்யில் வறுத்த பாசிப்பருப்பு, நெய்யில் வறுத்த தேங்காய், எள்ளு, ஏலக்காய், சுக்குத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. 2 கப் பச்சரிசி மாவுக்கு 2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. இதில் 3/4 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு பாகுலாம் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் வெல்லம் கொதிச்சதுக்கப்புறமா அதை வடிகட்டி இந்த மாவில் சேர்த்துட்டு இதை நல்லா சூடாக இருக்கும் போதே கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் நல்லா இந்த மாதிரி பிடிச்சு வச்சுருங்க. பிடிக்கும்போது நம்மளோட கை விரல் அதில் நல்லா பதிகிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சதுக்கப்புறமா 10லேருந்து 15 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கொழுக்கட்டை 1 வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.